வணக்கம். மார்ச் 6ஆம் நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மார்ச் 5ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இரண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 574 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 1835 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆர்கே சுவாமி ஐபிஓ டே 2க்கான சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா ஒட்டு மொத்தமாக 6 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 18 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ஜொமேட்டோ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்ட் குரூப் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய 2% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. 17.6 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும். ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு 2800 கோடி ரூபாயாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் நிர்ணயித்திருக்கிற ஃப்ளோர் பிரைஸ் $159.40. விப்ரோ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. எஸ்டிவர்ஸ் எல்எல்சியில் 27% ஸ்டேக் வாங்குறாங்க. $5.85 மில்லியன் முதலீடு செய்கிறாங்க. இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட 49 கோடி ரூபாய். இந்த எஸ்டிவர்ஸ் எல்எல்சின்றது ஆட்டோமோட்டிவ் சாஃப்ட்வேர் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம். இதில் ஏற்கனவே ஜெனரல் மோட்டர்ஸ் 46%, மேக்னா 27% ஸ்டேக்கும் வைத்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஜேஎம் ஃபினான்ஷியல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஆர்பிஐ தடை விதிச்சிருக்கிறாங்க. ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ்க்கு நிகராக அவங்க லோன் வழங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது உடனடியாக நிறுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. சில குறைபாடுகள், குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதனால் ஆர்பிஐ இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸுக்கும் இதே மாதிரியான தடை விதிச்சிருந்தாங்க. கோல்டுக்கு லோன் வழங்கக்கூடாது அப்படின்னு. இப்போ ஜேஎம் ஃபினான்ஷியலுக்கு ஆர்பிஐ தடை விதிச்சிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் உடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 63 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை $1370. மோதிலால் ஓஸ்வால் 4 ஸ்டாக்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புது கவரேஜ் தொடங்கியிருக்கிறாங்க போல தெரியுது இந்த 4 ஸ்டாக்ஸ்க்கும். தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. செல்லோக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் $1000. நேற்று க்ளோசிங்கில் இருந்து 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் ஃபோக்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 650. நேற்று க்ளோசிங்கில் இருந்து 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராக்கு பை ரேட்டிங் டார்கெட் 300, 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1125. நேற்று க்ளோசிங்கில் இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோதிலால் ஓஸ்வால். சம்வர்தனா மதர்சனில் ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சுமிட்டோமா வயரிங் 4.5% ஸ்டேக் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 30 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் பிளாக் டீல் வழியாக. எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருந்தது 6% ஸ்டேக் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ளோர் பிரைஸ் என்ன நிர்ணயித்திருக்கிறாங்க, $121 $122 இடையே இருக்கலாம்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து $187 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நசாரா டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், 100 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க ஜீரோதா நிறுவனர்களுக்கு. ஜீரோதா 100 கோடி ரூபாய் மேலும் நசாரா டெக்னாலஜிஸில் முதலீடு செய்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 250 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க நசாரா டெக்னாலஜிஸ். 872 ரூபாய் ஒரு ஷேருக்கு அப்படின்றதுனால அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் 11.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஜீரோதாவுடைய ஃபவுண்டர்ஸான நிதின் காமத் மற்றும் நிக்கில் காமத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாவது 100 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 250 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இந்தியாவில் சில இடங்களில் மெக்டொனால்ட்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனம் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 8% அதிகரிச்சிருக்கு. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் ப்ரெஸ் ரிலீஸும் வெளியிட்டிருக்கிறாங்க. எஃப்எஸ்எஸ்ஏஐ மெக்டொனால்ட்ஸ் இந்தியாவில் 100% ரியல் சீஸை தான் பயன்படுத்துகிறாங்கன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சோதனை நடத்தியிருக்கிறாங்க. 100% சரியான சீஸ் தான் மெக்டொனால்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னு அப்டேட் எஃப்எஸ்எஸ்ஏஐ வழங்கியிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மகாராஷ்டிரா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்
சோதனை நடத்தி அவங்க சரியான சீஸை பயன்படுத்தலை, அதற்கான மாற்று தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகமது நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோருடைய உரிமத்தையும் ரத்து செய்திருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் மெக்டொனால்ட்ஸும் அவங்க மெனு கார்டில் வந்து அந்த சீஸ்ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக வேறொரு பேர் கொண்டு வந்திருந்தாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்டேட்னா FSSAI வந்து சோதனை நடத்தி 100% ரியல் சீஸ் தான் மெக்டொனால்ட்ஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்ற ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நேற்று 8% அதிகரித்ததற்கு. டிடி பவர் சிஸ்டம்ஸ் உடைய ஷேர்ஸை PNB பரிபாஸ் ஆர்பிட்ராஜ் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 46 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர்ல ₹320.50. PC ஜுவல்லர்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. செபி ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. PC ஜுவல்லர்ஸ்க்கு என்ன குற்றச்சாட்டு, அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து NPAவாக மாறி இருக்கு, நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக. அதோடைய டிஸ்க்ளோஷர் சரியான நேரத்தில் PC ஜுவல்லர்ஸ் செய்யலை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. சொனாட்டா சாஃப்ட்வேர் தற்போது அப்டேட் இருக்கு. போலாண்டில் அவங்க டெலிவரி சென்டர் திறக்க இருக்கிறாங்க. யூரோப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்குடைய சேவை இந்த சென்டர்லேருந்து நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சொனாட்டா சாஃப்ட்வேர். வாரி ரெனியூபிள்ஸ் டெக்னாலஜி ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. மார்ச் 16ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான பின்னணி ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை ₹2 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். போண்டாடா இன்ஜினியரிங் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பேஸ் டிஜிடெக் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து ₹24 கோடி மதிப்புக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. டெலிவரி கம்பெனியுடைய ஷேர்ஸ்க்கு கோடெக் செக்யூரிட்டிஸ் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட் ரேட்டிங்லேருந்து இப்போ பை ரேட்டிங்காக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 570, முன்ன சொல்லியிருந்தது ₹500. டார்கெட் விலையும் உயர்த்தி இருக்கிறாங்க. பாகிரதா கெமிக்கல் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை ₹1 மாற்றுறாங்க. அதாவது ஒரு ஷேர் 10 ஷேராக மாறும். ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க பாகிரதா கெமிக்கல்ஸ். BHEL தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. NTPC கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இது. ₹9,500 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்காங்க BHEL. பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று மத்திய பிரதேஷ்லேருந்து ₹542 கோடி மதிப்பிற்கானது. இரண்டாவது குஜராத்லேருந்து அதோடைய மதிப்பு ₹117 கோடி. GM பாலிபிளாஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ரிச்சா கோஷ் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய ஜாயிண்ட் வெஞ்சருக்கு பல ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மும்பையில் ஒட்டுமொத்தமாக ₹1,822 கோடி மதிப்பிற்கான ஆர்டர்ஸ். இதில் ஜெயக்குமார் இன்ஃப்ராவுடைய பங்கு கிட்டத்தட்ட 70%. அலைட் டிஜிட்டல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ₹190 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. நவி மும்பையுடைய ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ப்ராஜெக்டுடைய பாகமாகத்தான் இந்த ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க அலைட் டிஜிட்டல். ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட் நம்ம தமிழ்நாட்டில் அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கியா பால், ஐபேக்கோ நடத்தக்கூடிய நிறுவனம். சந்திரமோகன் ஆர்ஜின்ற அவங்களுடைய தலைவர் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறார் நேற்று. 1 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர்லேயே ₹1,129.55. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? மலபார் வேல்யூ ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. அதே அளவுக்கான ஷேர், அதே விலைக்கு. ஹேவல்ஸ் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் புதிதாக சில ப்ராடக்ட்ஸை சேர்க்குறாங்க, விரிவாக்கம் செய்கிறாங்க. குறிப்பாக கிச்சன் அப்ளையன்சஸில் குக் டாப்ஸ், ஹாப்ஸ், சிம்னிஸ் போன்ற பொருட்களையும் சேர்க்கிறாங்க. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. HDFC செக்யூரிட்டிஸ் உடைய பரிந்துரைகளில் EIH ஹோட்டல்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 465, 505. ஸ்டாப் லாஸ் ₹401. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 71 78. ஸ்டாப் லாஸ் 57.5. செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷனில் இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 3380. ஸ்டாப் லாஸ் 3070. பொனான்சா போர்ட்ஃபோலியோட பரிந்துரைகளில் NHPCக்கு பை ரேட்டிங். டார்கெட் 97.5. ஸ்டாப் லாஸ் 90.4. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சாட்டில் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அசெண்டிங் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் ₹461. ஸ்டாப் லாஸ் 431. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சாட்டில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்தும் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.